சோசியல் மீடியா மட்டும் தலைவிதியை தீர்மானிக்காது. ட்ரம்ப் சொன்னது அத்தனையும் அப்பட்டமான பொய். அமெரிக்க அதிபரின் முகத்திரையை மீண்டும் கிழித்த ஈரான். உலக அரங்கில் வெடித்த அடுத்த பூகம்பம். ஈரான் எல்லாவற்றுக்கும் சம்மதித்து விட்டது, அமைதி ஒப்பந்தம் உறுதியாகிவிட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் மார்தட்டி வரும் நிலையில் கடந்த 5 மணி நேரத்தில் ட்ரம்ப் சொன்ன அத்தனை விஷயங்களுமே முழுமையான பொய்கள் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாஃப் பகிரங்கமாக அறிவித்து அமெரிக்காவுக்கு மாபெரும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளார். ட்ரம்ப் கடந்த 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து வெளியிட்ட 7 மாபெரும் அறிவிப்புகளுமே முற்றிலும் பொய்யானவை என சபாநாயகர் கலீஃபாஃப் தனது எக்ஸ் தளத்தில் அதிரடியாக பதிவிட்டு ட்ரம்பின் மாபெரும் வெற்றி பிரகடனத்தை சுக்கு நூறாக உடைத்துள்ளார். இந்த கட்டுக்கதைகளை சொல்லி அவர்கள் போரில் வெற்றி பெறவில்லை, அதே போல இந்த பொய்களை வைத்துக்கொண்டு அமைதி பேச்சுவார்த்தையிலும் அவர்களால் எந்த ஒரு இலக்கையும் எட்ட முடியாது என அவர் அமெரிக்காவை மிக கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் துறைமுக முற்றுகை தொடர்ந்து நீடித்தால் ஹார்முஸ் ஜலசந்தி உலக நாடுகளுக்கு திறந்திருக்காது என அவர் மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கப்பல்கள் ஈரானின் குறிப்பிட்ட பாதையில் மற்றும் ஈரானின் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் மட்டுமே பயணிக்க முடியும் என அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் விதிகளை சமூக வலைதள பதிவுகளை வைத்துக் கொண்டு தீர்மானிக்க முடியாது என அவர் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் பதிவுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒப்பந்தம் முடியும் வரை முற்றுகை தொடரும் என ட்ரம்ப் மிரட்டிய நிலையில் முற்றுகை தொடர்ந்தால் ஜலசந்தியை மீண்டும் மூடுவோம் என ஈரான் மாபெரும் பதிலடி கொடுத்துள்ளது. இணையத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த வார்த்தை போர் உண்மையான அமைதி பேச்சுவார்த்தையை மாபெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது.